Hi friends, welcome to Samayal Vera level. இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குக்வேர் தான் வாங்கியிருக்கேன். இதனுடைய பிராண்ட் வந்து இண்டஸ் வேலி. அவங்க நேமே ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா ப்ராடக்ட்டுமே ரிசர்ச் பண்ணி தான் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க, என்னுடைய ஓன் பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பபுள் பேக்லாம் கொடுத்து நல்லா சேஃபாக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு காம்போ செட்டு, 3 பொருள் கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியில் எடுத்து என்னென்னு பார்க்கலாம். இது பாருங்கள், 3 ப்ராடக்ட்டும் எடுத்து வச்சாச்சு. நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த 3 ப்ராடக்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பேனு 1.6 லிட்டர். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 kg. இதில் வந்து நம்ம வெஜிடபிள் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இதில் பண்ணலாம். நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள். ப்ரீ சீசன்டு ப்ராடக்ட்டு. இது ரெடி டு யூஸாக இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தோசை தவா 10 inches. இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 3 kg. இந்த கடாய் பார்த்திங்கன்னா 2 லிட்டரு. இதனுடைய வெயிட் வந்து 3 kg. இதில் நல்லா வெஜிடபிள்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஐட்டம்லாம் நல்லா செய்யலாம். இந்த ப்ராடக்ட் என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன். நார்மல் அயனுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அயன் வந்து சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிடும். இந்த கேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் நல்லா வரும். கேஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸில் ரஸ்டிங் இஷ்யூஸ் இருக்காது. இந்த கேஸ்ட் அயன் குக்வேர்ஸில் இருக்க மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் சமைக்கலாம், விறகு அடுப்புலையும் சமைக்கலாம். கேஸ்டைன் குக்வேர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நான்ஸ்டிக் தான். இந்த கேஸ்டைன் குக்வேரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டைம் சேவ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ், மீட்டு, ஃபிஷ் எல்லாம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் அதனோட ஹீட் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது. கேஸ்டைன் குக்வேர் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கோட்டிங்கே கிடையாது. இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஈஸி டு குக்கு, ஈஸி டு க்ளீனு, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணால் கூட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈவனாகவே ஒரே டைம்லேயே ஈஸியாக குக் ஆகிடும். இதெல்லாம் தாங்க நம்ம பெனிஃபிட்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த வர வீடியோஸில் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேருந்து நான் சமையல் பண்ணும்போது உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இதனுடைய ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.